நிகழ்வுகள். பெங்களூரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டி. பெங்களூரில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷன் ஆன்மீக மையத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 460 கல்லூரி மாணவர்களை எனது சார்பில் வரவழைத்தோம். அவர்களுக்கு ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களின் சப்த சங்க நிகழ்ச்சியின் மூலம் ஆன்மீகம், அமைதி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து முக்கிய அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி மாணவர்களின் மனநிலையும் எதிர்கால நோக்கமும் மேம்பட உதவும் என நம்புகின்றேன். இந்த அரிய வாய்ப்பின் மூலம் அவர்கள் நன்மை அடைவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் வெளிநாடுகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் முயற்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். புதுச்சேரியில் எங்கள் கட்சி நல்ல நிலையில் வளர்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களின் தொலைநோக்கை மையமாக கொண்டு எங்கள் கட்சியின் பயணம் நடைபெற்று வருகிறது. நேர்மையான அரசியல் செய்யவும், இளைஞர்களுக்கான எதிர்கால திட்டங்களை மேம்படுத்தவும் எங்கள் கட்சி உறுதுணையாக செயல்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் மாநில தாய்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்தி உள்ளோம். தாய்மொழிக்காக நடைபெற்ற இந்த மாநாட்டில் சுமார் 20,000 மக்கள் கலந்து கொண்டனர். இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஐயா நல்லக்கண்ணு ஒரு உந்து சக்தி. எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரங்கல். எல்ஜேகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரங்கல். இந்த நாள் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துக்க நாள். ஐயா நல்லக்கண்ணு இன்று மறைந்து விட்டார். 101 வயது வரை அவர் வாழ்ந்தது இறைவனின் அருள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர். அவருக்கு பரிசாக கிடைத்த பணம், பொருள் அனைத்தையும் கட்சிக்கே வழங்கியவர். அவருக்கு என்று எதையும் அவர் வைத்து கொண்டதில்லை. ஒரு உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ்ந்து மறைந்துள்ளார். இவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் தொடர்ந்து கொள்கைக்காக அவர் போராடியது எங்களை போன்ற இளம் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக, ஊந்து சக்தியாக உள்ளது. அவரது ஆன்மா அமைதியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இரங்கல் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் சந்திச்சாலும் எங்களை மாதிரி ஒரு அரசியல்வாதி புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய மோட்டிவேஷன். இதை நான் இங்கே பதிவிச்சுக்கிறேன். நல்லக்கண்ணு ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனுடன் வேண்டிக் கொள்கிறேன். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை கல்லறை வீதியில் உள்ள அமலோர் பவன் பள்ளி எதிரில் ஜெயராம் செட்டியார் தோட்டம் தெரு 4வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள 23ஆம் எண் வீட்டில் இன்று திடீரென டம் என்ற சத்தம் கேட்டு அதனைத் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை கல்லறை வீதியில் உள்ள அமலோர்பவம் பள்ளி எதிரில் ஜெயராம் செட்டியார் தோட்டம் தெரு 4வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள 23ஆம் எண் வீட்டில் இன்று திடீரென டம் என்ற சத்தம் கேட்டது. அதனைத் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டது. சத்தம் கேட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களுக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் கிடைத்ததும் சட்டமன்ற உறுப்பினர் தீயணைப்பு வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே தொலைக்காட்சி பெட்டி எரிந்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. அதிர்ஷ்டவசமாக வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூரில் இருந்ததால் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை. பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் மின்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வரவழைத்து ஆய்வு மேற்கொள்ள செய்தார். ஆய்வில் அருகில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் காகம் உட்கார்ந்ததால் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக மின்கசிவு ஏற்பட்டது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கோளாறுகள் சரி செய்யப்பட்டு மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டது. வீட்டு உரிமையாளர் ஜெயராம் இல்லாத நிலையில் அவரது உறவினர்கள் அங்கு வந்திருந்தனர். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர். அங்கு அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாட்டை பாராட்டி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் தீயணைப்பு வீரர்கள், மின்துறை இளநிலை பொறியாளர் குமார், கிளை செயலாளர் ராகேஷ், இளைஞர் அணி கார்த்திக் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக லட்சுமி அயகிரிவர் கோவிலில் சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் லட்சுமி அயகிரிவர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் சிபிஎஸ்இ மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களின் கல்வி சிறக்கவும் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் லட்சுமி அயகிரிவ பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெறுகிறது. அதாவது பொதுத் தேர்வு எழுதும் நாட்களில் காலை 10:30 மணிக்கு மாணவர்களின் பெயர், நட்சத்திரம், ராசி ஆகியவற்றை சங்கல்பம் செய்து நடைபெற உள்ளது. மேலும் சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு சகஸ்ரநாம புத்தகம், பேனா, தேன் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படும். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வேதாக சம்பரசன லக்ஷ்மி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி சக்தி நகர் மற்றும் பெரியார் நகர் உட்பட்ட 2 இடங்களில் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளையொட்டி சக்தி நகர் மற்றும் பெரியார் நகர் உட்பட்ட 2 இடங்களில் அன்னதானம் நடைபெற்றது. அன்னதான நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், தொகுதி கழக செயலாளர் டாக்டர் கணேஷ், முன்னாள் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோவன், முன்னாள் தொகுதி கழக செயலாளர் தட்டாஞ்சாவடி தமிழ்ச்செல்வன், நெல்லித்தோப்பு செயலாளர் சங்கர் உடையார், துணை செயலாளர் RGM சண்முகம், பொருளாளர் புகழ் என்கின்ற ராமலிங்கம், வார்டு செயலாளர் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணசாமி, மண்ணாங்கட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியார் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வார்டு செயலாளர் முரளிராஜ் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாஜக மோதல், ஆனந்தபாபு நடராஜன் கண்டனம். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்ததாவது,
புதுச்சேரியில் பாஜகவினர் முதலில் ராகுல் காந்தி உருவத்தை கட்சி அலுவலகம் முன்பு ஒட்டினர். பதிலாக காங்கிரஸ் கட்சியினர் மோடி உருவ பொம்மை கொளுத்த முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நடராஜன் கூறியதாவது: காங்கிரஸ் கட்சியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பாஜகவினர் கல், தடி போன்ற ஆயுதங்களால் தாக்கிய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மேலும் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினர் வீடுகளில் அத்துமீறி நுழைந்து முதியோர் மற்றும் பெண்களை மிரட்டியுள்ளனர். அவர் அனைத்து இடங்களிலும் கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்க முதல்ல இந்த என்ன நடந்ததுன்றத தெளிவா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி அன்னைக்கு நடந்த விஷயத்த தாக்குறது ஒரு மீடியா, அதாவது அவங்களுக்கு வேண்டப்பட்ட மீடியா அவங்களுக்கு வேண்டப்பட்ட மாதிரியோ, எங்க ரைட் விங் லெஃப்ட் விங் பொறுத்த வரைக்கும் எப்படி மீடியா நடந்திருக்குமோ அப்படிதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். ஆனா இங்க இந்த விஷயம் பொதுவான விஷயம், உங்களுக்கும் நாளைக்கு நடக்கலாம். அதனால நீங்க இந்த விஷயத்த தெளிவா கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி எங்க தலைவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அப்ப அவருக்கு ஒரு சப்போர்ட்டா தான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அரிமா சங்கத்தின் சார்பில் வில்லியனூர் சம்பூரணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தி சுசான்லி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் சுசான்லி லயன் டாக்டர் ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் எம்ஜேஎஃப் லயன் தம்புராஜ் வரவேற்புரையாற்றினார். மண்டல மாநாட்டை பிஎம்ஜேஎஃப் லயன் டாக்டர் ராஜா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து துவக்க உரையாற்றினார். இதில் பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் ஆர். புகழேந்தி அவர்களுக்கு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பிஎம்ஜேஎஃப் லயன் சுபாஷ் சந்திரபோஸ், பிஎம்ஜேஎஃப் லயன் சாலை எஸ். கனகதாரன், பிஎம்ஜேஎஃப் லயன் கமல் கிஷோர் ஜெயின் வாழ்த்துரை வழங்கினர். எம்ஜேஎஃப் லயன் கல்யாணன் குமார், எம்ஜேஎஃப் லயன் டாக்டர் விஜயலட்சுமி சிவக்குமார், எம்ஜேஎஃப் லயன் என். சிவக்குமார், பிடிஜி லயன் முன்னாள் அமைச்சர் சம்பத் சிறப்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக பிஎம்ஜேஎஃப் லயன் மாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலைய நிறுவனர் தலைவர் புரொஃபசர் டாக்டர் அறிவழகன் மனவளமை மன வலிமை குறித்து உரையாற்றினார். இதில் செயலாண்மை குழு தலைவர் எம்ஜேஎஃப் லயன் தம்புராஜ், செயலாளர் எம்ஜேஎஃப் லயன் நாகராஜன், பொருளாளர் லயன் குருநாதன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் அமமுக சார்பில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஆர்.கே. ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சான், காண்டீபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலர், மத்திய மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார், கழக அமைப்பு செயலாளர் முருகன், தலைமை கழக பேச்சாளர் ராதை, வெற்றிபாலு, காரைக்கால் மாவட்ட செயலாளர் பாலதண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதில் செந்தில் என்கின்ற குமாரவேல், மணவாளன், ரத்தினகுமார், கலியமூர்த்தி, நிஷா, கோவிந்தன், ஜெயின்பால், பாலாஜி, புஷ்பா, இளம் வழுதி, முனியன், கண்ணதாசன், திருநானக்குமரன், ரவி, மோகன்ராஜ், ராமர் பாண்டி,
உள்ளிட்ட மாநில கழக அணி செயலாளர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில செயலாளர் எஸ்.டி. சேகர் பேசுகையில், மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி வேலை செய்து அனைவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியில் 26/2/2026 வியாழக்கிழமையன்று காலை 10 மணி அளவில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு லட்சுமி நாராயணன் அவர்கள், அரசு தலைமை செயலர் மருத்துவர் சரத் சவுகான் அவர்கள், கல்வித்துறை செயலர் திரு கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள், கல்வித்துறை இணை இயக்குனர் திருமதி டாக்டர் சிவகாமி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் என 437 விலையில்லா மடிக்கணினிகளை வழங்கி மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். பள்ளி துணை முதல்வர் திருமதி சாந்தகுமாரி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து விழாவிற்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். பொறுப்பாசிரியர் திருமதி பத்மாவதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். விழா நிகழ்ச்சிகளை தமிழ் விரிவுரையாளர் திருமதி கிரிஜா அவர்கள் தொகுத்து வழங்கினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நன்றி கூறி நிறைவு செய்தார். விழாவிற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள், அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். As I was telling Honorable Minister, I from some other day to speak to you. I really like being among the children who have the future of limitless possibilities ahead of you. So one day I will come, and those who are interested in இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலக் குறைவால் நேற்று காலமானார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல் நலக் குறைவால் நேற்று காலமானார். அவரது உடல் சென்னை தி நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமான பாலன் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நல்லக்கண்ணு தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என்றும் அவர் நம் வாழ்வில் மறக்க முடியாத தலைவராக எப்போதும் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் நம் நாட்டின் சுதந்திரத்துக்காகவும் தான் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்த அவரை லட்சிய ஜனநாயக கட்சி முன்னோடியாக எடுத்துக்கொண்டு செயல்படும் என்று கூறினார். ஒதியம்பட்டி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் 5ஆம் நாளான நேற்று சுவாமி சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் 5ஆம் நாளான நேற்று சுவாமி
சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் 5ஆம் நாளான நேற்று சுவாமி சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி இந்திய கூட்டணி கட்சி தலைமையில் நல்லக்கண்ணு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி, எளிமையின் அடையாளம், தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களது மறைவையொட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் மணவெளி தொகுதி குழு சார்பாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பாகவும் அவருக்கு புகழ் அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. 1 நிமிடம் மௌன அஞ்சலி கடைபிடிக்கப்பட்டு பின்னர் ஏராளமான பொதுமக்கள் தோழர் நல்லக்கண்ணு அவருடைய உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுகதேவ் தொகுதி செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு இதில் சிறப்பித்தனர். வில்லியனூர் தொழிலதிபரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவில் 15,000 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் வில்லியனூர் தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்தலில் போட்டியிட ஏதுவாக பணியாற்றி வந்த அரசு பணியினை ராஜினாமா செய்து தேர்தலில் மங்கலம் தொகுதியில் போட்டியிட களப்பணியாற்றி வரும் ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பத்தினர்களுக்கும் புடவை வழங்கப்பட்டது. மேலும் நேற்று காலை தில்லை நகரில் உள்ள அவரது இல்லத்தில் மேடை அமைத்து 15,000 பயனாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தள்ளுவண்டி, நடைபாதை கடை, அயன் பாக்ஸ், தையல் மிஷின் வழங்கினார். பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் சப்தகிரி ராமலிங்கம் எம்எல்ஏ, NSJ ஜெயபால், NR காங்கிரஸ் பிரமுகர் அழகானந்தம், கணபதி, வாசு, அன்பு, அருள், முத்து, கதிரேசன், பாஜக பிரமுகர் மற்றும் மங்கலம் தொகுதி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து விதவிதமான மலர்களால் ஆன சாக்லேட் மாலை, சந்தன மாலை, மயிலிறகு மாலை உள்ளிட்ட மாலைகளால் ஆள் உயிர ரோஜாப்பூ மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களை அப்பா பைத்தியசாமி கோவிலில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பூச்செண்டு மற்றும் பல்வேறு மாலைகள் அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று ஆசி பெற்றார். மேலும் மங்கலம் தொகுதி முழுவதும் கட் அவுட், பேனர் வைத்து அனைத்து கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளை முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் தலைமையில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மோகன்தாஸ், சுரேஷ், எழில், பிரபு, ரமேஷ் ஆகியோர் தலைமையில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் வித்தியாசமான முறையில் மங்கலம் தொகுதி ரவிக்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த விழாவில் வில்லியனூர் மற்றும் மங்கலம் தொகுதியில் விழா கோலம் பூண்டிருந்தது. பொதுமக்களின் பெரும் திரளான பங்கேற்புடன் இவ்விழா மிக சிறப்பாக நிறைவு பெற்றது.
தொகுதி பாஜக சார்பில் சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திருபுவனை தொகுதியின் சார்பில் பாஜக சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் பாஜக கிளை கேந்திர பொறுப்பாளர் மோகன் மற்றும் தொகுதி துணைத் தலைவர் கிருஷ்ணா ஒருங்கிணைப்பில் கிளை தலைவர்கள் திருமூர்த்தி மற்றும் சுரேஷ் அவர்களின் தலைமையில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி, தொகுதி தலைவர் அம்ரீஷ், பொது செயலாளர் ஐயனார், மாவட்ட துணைத் தலைவர் விஸ்வநாதன், தொகுதி ஓபிசி அணி தலைவர் ராஜகோபதி, தொகுதி செயலாளர் அண்ணாதுரை, மாநில பட்டியல் அணி துணைத் தலைவர் வீரப்பன், பொது செயலாளர் விண்ணரசன், கேந்திர பொறுப்பாளர் வேல்முருகன், தொகுதி மகளிர் அணி தலைவி விஜயலட்சுமி மற்றும் துணைத் தலைவி தனலட்சுமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் கிருஷ்ணா தனது சொந்த செலவில் மின்விளக்கு கொடுத்து நலத்திட்ட உதவி செய்தார். மேலும் அவர் இந்த நலத்திட்ட உதவிகள் குறித்து கூறும்போது, மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு வர வேண்டும், குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நலத்திட்டங்கள் பெற வேண்டும், மத்தியில் ஆளுகின்ற அரசு அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பேசினார். மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,13,70,000 மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு மற்றும் சாலைகள் அமைப்பதற்கான பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் சமாதி முதல் தேடுவார் நத்தம் வரை 42,76,000 மதிப்பில் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான மற்றும் தவளக்குப்பம் அருகே கொருக்குமேடு கிராமத்தில் உள்ள காந்தி நகர் மற்றும் வஉசி நகரில் விடுபட்ட வீடுகளுக்கு வடிகால் வசதி மற்றும் உள்வீதிகளுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 41,92,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி டிஎன் பாளையம் கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சுமார் 4,500 பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மலட்டாறு ஆற்றங்கரை அருகில் 29 லட்சம் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 1,13,70,000 மதிப்பீட்டில் பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற் பொறியாளர் சந்திரகுமார், பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் நிவேதிதா மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.